இந்த உலகத்துல பேயும் இல்ல பிசாசும் இல்ல. நாமளாவே பிறர் சொல்றத கேட்டு கேட்டு பேய் பிசாசுன்னு பயப்படுறோம். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இத பத்தின ஒரு கதைய நாம இப்போ கேட்டுடலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அன்னைக்கு ஒரு நாள் சுந்தர் மாமா எனக்கு போன் போட்டு, டேய் மாப்ள, இந்த நாகமலை எஸ்டேட்ல ஒரு பங்களா விலைக்கு வந்திருக்குடா, அத வாங்கலாம்னு நினைக்கிறேன். வாங்குறதுக்கு முன்னாடி நாம 2 பேருமே அத பாத்துட்டு வந்துடலாமாடா, வர்றியா? உனக்கு ஏதும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்ல மாமா, எனக்கு 1 மாசம் லீவ் இருக்குது மாமா, அதுக்கு பிறகுதான் நான் காலேஜுக்கு போகணும். நான் வர்றேன் மாமா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுவா, நம்ம ஊர்ல இருந்து கிளக்காம போனா பன்றிமலை இருக்கு, அதுக்கு மேல நாகமலை டீ எஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு 2 பேருமே காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். பன்றிமலை அடிவாரத்துக்கு போயாச்சு. அங்க ஒரு டீ கடை இருந்தது. கடையில நாகமலை எஸ்டேட்டை பத்தி மாமா விசாரிச்சாரு. கடைக்காரர் இங்க இருந்து 10 கிலோமீட்டர் மலையில போகணும், பாதை கொஞ்சம் கரடு முரடாகத்தான் இருக்கும், இப்போ நீங்க அங்க போகவே இருட்டுற நேரம் வந்துரும், கொஞ்சம் கொள்ளையர்கள் நடமாட்டம் இருக்கும், டார்ச்சு கம்பு அருவா இதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஒருவேளை ஏதாவது நடந்தா நீங்களே அத பாத்துருவீங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்குள்ள பயம் வந்துருச்சு. ஆனா மாமா பயம் இல்லாம தைரியமா இருந்தாரு. அட வாடா மாப்ள, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி மலை மேல போனோம். வளைஞ்சு வளைஞ்சு பாதை இருந்தது. ஒவ்வொரு கொண்ட ஊசி வளைவுலையும் போகும்போது த்ரில்லிங்கா இருந்தது. மேல இருந்து கீழே வியூஸ் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. போக போக குளிரும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. 2 பேருமே ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்கிட்டோம். அந்த பாதையில நிறைய வண்டிகள் போய் வரல, 1-2 வண்டிகள் தான் போய் வந்துகிட்டு இருந்தது. அப்படியே நாகமலை எஸ்டேட்டுக்கு போயிட்டோம். அங்க ஒரு செக்யூரிட்டி இருந்தாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது, அந்த பங்களாவா, இதோ இந்த பாதையிலே போனா கடைசியா இருக்கும், ஆள் பிளங்காத வீடு, கொஞ்சம் முள் செடியா இருக்கும், பார்த்து போங்க, பூச்சி இருந்தாலும் இருக்கும், டார்ச் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்தாங்க எங்கிட்ட இன்னொரு டார்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி டார்ச் லைட்ட கையில கொடுத்தாரு. நான் மாமா கிட்ட, பூச்சி தானே மாமா, இதுக்கு போய் பார்த்து போங்கன்னு சொல்றாரே செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு மாமா, இங்க பூச்சினா பாம்புன்னு அர்த்தம்டா அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான், எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு. பங்களாவுக்குள்ள போனோம். நல்ல இருட்டா இருந்தது. கேட்டு திறந்துதான் இருந்துச்சு. உள்ள போனா காம்பவுண்ட்ல ஒரு பக்கம் நெல்லிக்காய் மரம் இருந்தது, இன்னொரு பக்கம் பலாமரம், இன்னொரு பக்கம் வேப்ப மரம் ஒன்னும் இருந்தது. கீழே பாதையே தெரியல, முள் செடியும் இலையுமா இருந்துச்சு. செக்யூரிட்டி டார்ச் கொடுத்தது கொஞ்சம் வசதியாதான் போச்சு. மாமா கிட்ட சாவி இருந்தது, கதவை திறந்தாரு. உள்ள நூலாம்படையா இருந்துச்சு. லைட்டுக்கான சுவிட்சை போட்டா லைட்டு எரியல. கரண்ட் பில் கட்டாததால கரண்ட் கனெக்ஷன் கட் பண்ணிருப்பாங்க போல தெரியுது. மாமா, இந்த மாதிரி வீடு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டேன். டேய், மலிவான விலையில வீடு வந்திருக்கு, அப்படியெல்லாம் வீட்டுக்குள்ள ஒன்னும் இருக்காதுடா, பேசாம எங்கூடயே வாடா அப்படின்னு சொன்னாரு. நானும் அவர் பின்னாடியே பயந்துகிட்டே போனேன். வீடு பெரிய வீடா இருந்தது. வீட்டுக்குள்ள லைட் எரியல. ஆனா அன்னைக்கு பௌர்ணமி போல நல்லா நிலா வெளிச்சம் தெரிஞ்சது. உள்ள போனதுமே சுவர்ல ஒரு பெரிய போட்டோ ஒண்ணு இருந்தது. அது ஒரு வயசான ஆள் மாதிரி போட்டோல இருந்தாரு. இப்போ மாமா அந்த போட்டோல லைட் அடிச்சு, இவர் தான் இந்த வீட்டோட ஓனர் போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. மாமா, சந்திரமுகி வீடு மாதிரி இருக்கு மாமா, இங்க பாருங்களேன், வீட்டுக்குள்ளே படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது, மான் கொம்பு, சிங்கத்தோட தலை, யானையோட தந்தமெல்லாம் இங்க இருக்குது மாமா, ராஜாராணி காலத்து வீடு போல தெரியுது, அந்த புறம் இருக்குதான்னு பாப்போம் மாமா. வாவ், அந்தோ இருக்குது மாமா, பெரிய தண்ணி தொட்டி இருக்குது, ஆனா தண்ணி தான் இல்ல. அங்க பாருங்க, பெரிய கதவோட ஒரு ரூமு, அதை திறங்க மாமா அப்படின்னு சொன்னதும் அத மாமா திறந்தாரு. உள்ள பெரிய ஊஞ்சல் ஒண்ணு இருந்தது. பக்கத்துல ராஜாக்கள் எல்லாம் உட்காருவாங்கல்ல, பெரிய பெரிய நாற்காலி இருந்தது. ஊஞ்சல் ஆடுச்சு. நான் பயந்துட்டு, மாமா ஊஞ்சல் அதுவாட்டுக்கு ஆடுது மாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மாமா, அடே காத்தடிக்குது, ஊஞ்சல் ஆடாம என்ன செய்யும், இதுக்கு போய் பயப்பட்டுக்கிட்டு அப்படின்னு மாமா சொன்னாரு. பிறகு எனக்குள்ள பயம் போய் கொஞ்சம் தைரியம் வந்தது.
வீட்டை பாதி தான் சுத்தி பார்க்க முடிஞ்சது. அதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிருச்சு. மாமா, இனிமே நாளைக்கு பகல்ல பார்க்கலாம் மாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மாமா, இருடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூம்குள்ள போனாரு. அந்த நேரம் காத்தடிச்சு மின்னல் வெட்டி மழை பெஞ்சது. எஸ்டேட்டுங்கிறதால அங்க அடிக்கடி மழை பெய்யும் தானே. அப்படி நாங்க போகும்போது மழை பெஞ்சது. பின்னாடி ஒரு நிழல் போல ஒரு உருவம் வந்து நின்னது. சாமி, இன்னும் என்ன செய்றீங்க அப்படின்னு அந்த உருவம் கேட்டதும், ஐயையோ அப்படின்னு வேகமா ஓடி மாமா கிட்ட ஓடிட்டேன். மாமா டார்ச் வெளிச்சத்தை அந்த உருவத்தின் மீத காமிச்சாரு. அவரு செக்யூரிட்டி தான். பிறகு செக்யூரிட்டி, போதும் சாமி, இனிமே நாளைக்கு பாருங்க, வாங்க எங்க வீட்ல இன்னைக்கு இரவு தங்கிட்டு நாளைக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மாமா, என்னடா மாப்ள, அப்படியே தான் செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. வேணாம் மாமா, இப்படியே இங்கிருந்து வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொன்னேன். ஏண்டா இப்படி பயந்தாங்கொல்லியா இருக்க? இங்க என்ன பேய் இருக்கும்னு பயப்படுறியா? உலகத்துல பேயும் இல்ல பிசாசும் இல்ல. நாம தான் இப்படி எதையாவது இருட்டுல பார்த்தா பயப்படுறோம் அப்படின்னு மாமா சொன்னாலும் எனக்குள்ள ஒரு ஓரத்துல பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சரிடா, இன்னைக்கு இரவு இவர் வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு மிச்சத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செக்யூரிட்டி வீட்டுல தங்குனோம். மாமா நல்லா தூங்கிட்டாரு. நான் செக்யூரிட்டி கிட்ட இந்த பங்களாவை பத்தி விசாரிச்சேன். அது ரொம்ப வருஷமா பூட்டி கிடக்குது தம்பி. அது ஒரு பெரிய அரண்மனை போல இருக்கும். சின்ன வயசுல நான் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கேன். அந்த வீட்டுல ஒரு வயசானவர் இருந்தாரு. அவரை பார்க்க அவரோட பேத்தி ஒரு நாள் வந்திருந்துச்சு. அவர் கூடவே ரொம்ப நாள் தங்கி இருந்துச்சு. பிறகு ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மலை ஏறி போக கால் தவறி ஒரு பள்ளத்துல விழுந்து செத்து போயிருச்சுப்பா. பேத்தி இறந்த துக்கம் தாங்காம இந்த பெரியவரும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாரு. ஆனா இந்த எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க அந்த பேத்தி இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பேய் இருக்கிற வீடுன்னு யாருமே இந்த வீட்டை வாங்க வர மாட்டேங்கிறாங்க. நான் பலகாலமா இந்த வீட்டுல தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க பேயும் இல்ல பிசாசும் இல்ல. பயப்படாதீங்க. நல்லா இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு நல்லா பகல் வெளிச்சத்துல பார்த்துட்டு கிளம்புங்க. தைரியமா வீட்டை வாங்குங்க. ஒண்ணுமே பயமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதுமே எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. நல்லா தூங்கி காலையில எந்திரிச்சு நானும் மாமாவும் வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு ஊருக்கு திரும்பிட்டோம். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செக்யூரிட்டி சொன்ன மாதிரி தாங்க, இந்த உலகத்துல பேயும் இல்ல பிசாசும் இல்ல. நாமளா பிறர் சொல்றத கேட்டு கேட்டு பேயி பிசாசுன்னு பயப்படுறோம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.